யோனாவின் பிரசங்கத்தை நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. யோனா பேசுனதை கேட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்பினாங்க. வேதத்திலேயே மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொண்டு வந்தது யாருன்னா யோனாதான். ஒரே பிரசங்கத்துல ஒரு நாடே மனம் திரும்பிடுச்சு. இல்லையா? ஆமா, ஒரு நாடே மனம் திரும்பிடுச்சு. அது வேண்டாம் வெறுப்பா பண்ண பிரசங்கம். விரும்பியா பண்ணோம், இவங்க எப்படா சாவாங்கன்னு சொல்லி பண்ணலாம். ஆனா ஏசு அப்படி சொல்ல. ஜீவனை எடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்தவர் சொல்றாரு. யோனாவிலும் பெரியவர் இங்கே. ஜீவனை எடுக்க வந்த யோனா பிரசங்கத்தை கேட்டு ஒரு பெரிய கூட்டமே காப்பாற்றப்பட்டு இருக்குது. யோனாவை விட நல்லவன் நானு, யோனாவை விட பெரிய ஆளு நானு. ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அவரால் யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். சொல்லுங்க, யோனாவிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். அப்படின்னா நீங்க பேசுனீங்கன்னா ஜனங்க மனம் திரும்புவாங்க. நீங்க பேசுனா ஜனங்க. நைட் 1 மணி ஆயிடுச்சு சத்தியமங்கலத்துக்கு. வண்டி எனக்காக காத்து சொல்லுது, 2 வீலர் எடுத்துட்டு புறப்படலான்னு புறப்பட்டேன். திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம், அண்ணே நில்லுங்க. ஒரு தம்பி ஓடி வர்றான். இறங்காட்டு விடுங்களாமா, அது எங்க எனக்கு தெரியல. ஈரோடு இருந்து நான் அதே பஸ்ல தான் வந்தேன். என்ன அங்க இறக்கி விட முடியுமா? ஏன் தம்பி, என்ன அங்க கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. என்ன மேட்ச் இருக்குது? என்னை கொண்டு போய் விட்டுருங்க. சரி உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு பேசிட்டே வந்தோம். கடைசியில தம்பி ஏசு நேசிக்கிறாருப்பா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், என்னை பிளஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அவர் எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு. இல்லையா? ஏசு உன்னை நேசிக்கிறாருப்பா, போப்பா எங்க சர்ச்சுக்கு போப்பா, அவரை கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். லிஃப்ட் கொடுத்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர் நல்லவர் அப்படிங்கிறத, அந்த டாக்டர் நல்ல டாக்டர் அப்படிங்கிறத ஒரு 10 பேருக்காவது போன் போட்டு சொல்லுங்க. உங்க டாக்டரை பத்தி சொல்லுங்கம்மா. உங்க டாக்டர் பெரிய டாக்டர், அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை.